கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமீபத்தில் கள்ளச்சாராயத்தால் மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் அதில் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் தமிழகத்தில் நடைபெறுவது மிகப்பெரிய ஒரு அவமானகரமான செயலாக இருக்கு. ஏனென்றால் இன்று தமிழகத்தில் எதை சொல்லி ஆட்சியை பிடித்தாங்களோ அந்த காரியத்தை முற்றிலுமாக அதை நிறைவேற்றப்படாத ஒரு நிலையில மதுவை ஒழிப்போம், சிறிய சிறிய அளவில் உடனடியாக நாங்கள் ஆட்சியில் பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் மதுவை ஒழிக்கிறதுல எங்களுடைய பணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக அரசு பொறுப்பேற்றது. ஆனால் எந்த ஒரு நிகழ்வுமே நடக்காத ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகரித்து அதில் 50 நபர்கள் உயிர் போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதில் மதுவிலக்குத்துறை காவல்துறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. காவல்துறையும் இதில் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காமல் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான செயலை இங்கே நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இதை அணுகக்கூடிய விதத்தையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. நடந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு செயல் நடந்திருக்கு. அதில் உயிரிழந்தவருடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் உடனடியாக 10 லட்சம் ரூபாய் முதல்வர் அறிவிக்கிறார், நிவாரணத் தொகையை அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இது குடும்பத்துக்கு நிவாரணத் தொகையாக அறிவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது தீர்வாக இல்லை. முதலாக இந்த தமிழக அரசிலிருந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்கணும். அதே நேரத்தில் தமிழகத்தில் மதுவிலக்கை பூர்ண மதுவிலக்கை கொண்டு வரணும். இதுதான் எதிர்பார்க்காமலே தவிர நீங்க அவ்வப்போது விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு, கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நீங்க அவ்வப்போது 10 லட்சம் 5 லட்சம் நிவாரணம் கொடுக்கறத இதை எதிர்பார்க்கல. மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது பூர்ண மதுவிலக்கு வேண்டும். அதே நேரத்தில் கள்ளச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்படணும். அதுக்கு தீவிரமான நடவடிக்கை வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிகழ்வு அல்லாம இந்த விஷயத்துல எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் இதுல சரியான முறையில் செயல்படாமல் இருந்தாங்களோ அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் துறை ரீதியான நடவடிக்கை இல்லை. அவர்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அது பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அடுத்து வரக்கூடியவர்கள் சரியான முறையில் அதில் தீவிரமாக செயல்படுவாங்க, ஒழிக்கணும் என்ற நோக்கத்தோடு பாடுபடுவாங்க. அது அல்லாமல் நீங்கள் மாற்றி இந்த மாவட்டம் இல்லாமல் அடுத்த மாவட்டம் துறை ரீதியான நடவடிக்கை என்பது கண் துடைப்பாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு நடவடிக்கையும் அது சரியான முறையில் நடவடிக்கை இருக்கணும்ன்றதுதான் இந்த தீர்மானமாக நிறைவேற்றிருக்கும். அதே நேரத்தில் போதை பொருட்கள் தமிழகத்தில் இப்போ சமீப காலமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கஞ்சா அடிக்கக்கூடிய நபர்கள், கஞ்சா விற்கக்கூடிய நபர்கள் இதை தட்டி கேட்ட அங்கே ஒரு சமூக செயல்பாட்டராக இருக்கக்கூடிய தவித மாற்றுடைய ஒரு நிர்வாகிய அங்கே கத்தியில குத்தி என்ன பண்ணாங்கன்னா கொலை செய்யக்கூடிய அளவுக்கு முயற்சி செய்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை ஒழிக்கிறதுக்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கங்கள் அதிகமாக இருக்கு. அதற்குண்டான செயல்பாடுகளும் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு. இதையும் கண்டும் காணாமல் இருக்காங்க. இதையும் ஒழிக்கணும் என்பதுதான் இந்த பொதுக்குழு நம்ம தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ அந்த தமிழக மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தொல்லையாக ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு இந்த நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் அச்சன்புதூர்ல ஒரு குழந்தையை 10 நாய்கள் சூழ்ந்து கொண்டு கடித்து குதறி இருக்கு. இது தொடர்ச்சியாக நடக்குது, ஒவ்வொரு பகுதியிலையும் நடந்து கொண்டிருக்கு. இதை தீவிரமான ஒரு நடவடிக்கையாக தமிழக அரசு எடுக்காம அதற்கான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தமிழ்நாடு தவிர ஜமாத் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு வருது. அப்போது நம்ம கோரிக்கை வைக்கிறோம், இது மாதிரியான நிகழ்வு எல்லாம் இருக்கு, இதை நீங்கள் தடுக்கணும். சிறு குழந்தைகள், பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதற்கு இரவுல போய் சரியான முறையில் போய் நடக்க முடியல, பகல்ல நடக்க முடியல. இது துரிதமான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா மனித உயிர்களை முக்கியமா இல்ல நாய்கள் இன்னைக்கு அதனுடைய உயிர் முக்கியமா? அதற்கு தடை செய்ய மாட்டேங்கிறாங்க. இனப்பெருக்கம் அதிகரித்துக்கிட்டே அந்த இனப்பெருக்கத்தை தடை செய்வதற்குண்டான வகையில இன்னைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக அரசு இல்லை. இந்த மாதிரியான சில செயல்பாடுகள் மக்களுடைய நலனை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இருக்கணுமே ஒழிய மக்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசாக இருக்கணுமே ஒழிய இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த நாய்கள் சம்பந்தமாக இனி
எந்த ஒரு குழந்தைகளோ பெண்களோ பாதிக்கப்படாத வண்ணத்துல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் இந்த பொதுக்குழு நம்ம தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டமாக ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமாக இருந்த இந்த தென்காசி மாவட்டம் பல வருடங்களாக ஆயிடுச்சு. தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்டு இன்று வரையிலும் சரி, எந்த ஒரு அரசு சார்ந்த விஷயமாக இருந்தாலும், மருத்துவத்துக்கு செல்வதாக இருந்தாலும், நெல்லையை சார்ந்து செல்வதாக இருக்கு, அதுல மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் இருக்கு. அதனால மாவட்ட அலுவலகங்கள், எஸ்பி அலுவலகங்கள் கட்டப்பட்டு இன்னைக்கு திறக்காம இருக்கிறாங்க. மருத்துவமனைகள் கேட்கக்கூடிய நிலை, மருத்துவ கல்லூரி தேவை என்று இந்த மாவட்டத்துடைய மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கு. இதையும் கண்டு காணாமல் இருக்கிறாங்க. இதையும் துரிதமாக நிறைவேற்றணும். அரசு சார்ந்த அனைத்து விதமான ஒன்றையும் இந்த மாவட்டத்துக்கு என்று பிரத்யேகமாக அந்தந்த பகுதியில் அமைக்கணும் என்பதையும் இந்த பொதுக்குழு மூலமாக நம்ம தீர்மானமாக நிறைவேற்றும் என்பதை தெரிவித்துள்ளது. பொதுவாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு என்பது எந்த வகையில தேர்தல் சம்பந்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எந்த அரசு வந்தால் பாதிப்பு இல்லாம இருக்குமோ, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அவருடைய உரிமைக்கோ, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ, அவருடைய உரிமை சார்ந்த அனைத்துக்கும் எந்த அரசு வந்தா பாதகம் இல்லாம இருக்குமோ அந்த அரசுக்கு நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், வாக்களிக்கிறதுக்கு நம்ம வழிகாட்டுவோம். அந்த மாதிரி தான் இந்த தேர்தலையும் இருக்கிறோம். அதே நேரத்தில் இது இடைத்தேர்தல் தான். இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் களத்துல இல்லை. அப்படி எல்லோரும் களத்துல இல்லாத நேரத்தில் இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியம். அது மக்களும் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அரசு செயல்பாடுகளை கவனிக்கிறாங்க, எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளை கவனிக்கிறாங்க, யார் வந்தால் சரியாக இருக்கும் என்பதை பார்க்கிறாங்க. பார்த்து மக்கள் தெளிவான முறையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பாராளுமன்ற தேர்தல் கூட பார்த்தோம், மக்களுடைய மனநிலையில் என்பது தெளிவாக இருந்தது. ஆனால் தேர்தலுடைய ஆணையத்துடைய அந்த பலவீனம், அது ஆளும் கட்சியுடைய அந்த அதிகார போக்கு துஷ்பிரயோகம் பண்ணதுனால இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்காவிட்டாலும் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான நிலை மக்களுடைய மனநிலை தெளிவாக இருக்கு. அதுக்கான வகையில தேர்தலில் ஓட்டளிப்பார்கள் என்பதுதான் அதற்குண்டான வகையில் நம்ம வழியும் காட்டுவோம் என்பதை நம்ம தெரிவிக்கிறோம். திமுக அரசு மக்கள் விரோதமாக பல்வேறு சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி பார்க்குறீங்க? சட்டம் ஒழுங்குனா எதை கேட்குறீங்க அப்படின்றதுதான் நம்ம அவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கு. ஏன்னா இது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதுல அரசு தோல்வி அடைந்தது என்பதை நம்ம சொல்லலாம். அதில் அரசு சொல்றதுக்கு திமுக அரசு நம்ம அதை காப்பாற்றணும், அதுக்கு ஊசி மூலமாக எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதுல திமுக அரசு அவர் சார்ந்த அந்த துறை தோல்வி அடைஞ்சிருக்கு என்பதைத்தான் இது பட்டவர்த்தமாக காட்டுது. இனி வரக்கூடிய காலங்களில் இதை துரிதமாக நடவடிக்கை மூலமாக சரி செய்து இருக்கக்கூடிய 2 ஆண்டு காலம் சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தால்தான் அடுத்து இவர்களால் தொடர்ச்சியாக ஆட்சியை கொடுக்க முடியும். இதே நிலை தொடர்ந்து இருந்துச்சுன்னா மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலை கண்டிப்பாக நடக்கும் என்பதை நம்ம தெரிவித்துள்ளோம்.